வெல்கம் டு தமிழ் ஃபிளேவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடம்பா எப்படி கிளீன் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். இதுதான் கடம்பா. இந்த கடம்பாவை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னாக்கி இது ரெண்டா பிரிச்சுக்கணும். தலை தனியா, இந்த பார்ட் தனியா பிரிச்சுக்கணும். இப்போ ரெண்டா பிரிச்சாச்சு. இதுல மெயினா இதுதான் இந்த கருப்பு பை. இந்த பை கலங்காம என்ன பண்ணிடணும்னாக்கி நம்ம அதை ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துடணும். அதுதான் தலையில இப்படி நடுவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு முட்டை மாதிரி ஒண்ணு தெரியும். அதை எடுத்துடணும். எடுத்து இதே மாதிரி இருக்கும். இதை எடுத்து வேஸ்ட்ல போட்டுறணும். மீதி தலைய இது மாதிரி ரெண்டா கட் பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான், ரெண்டா கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பார்ட், இந்த பகுதியில உள்ள ஒரு கை போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட்டா ஒரு பேப்பர் மாதிரி ஒரு துண்டு இருக்கும். இதை எடுத்து வேஸ்ட்ல போட்டுறணும். போட்டுட்டு இத மாதிரி பண்ணுனீங்களே உள்ள இருக்க கழிவெல்லாம் அப்படியே வெளியில வந்துடும். அதை அப்படியே வெளியில வேஸ்ட்ல கொட்டிடணும். கொட்டிட்டு இதை ரெண்டா கட் பண்ணணும். ரெண்டா கட் பண்ணிட்டு திரும்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும், இந்த வேஸ்ட இப்படி கிளீன் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த தோலை இத பாருங்க, அழகா வரும். இதே மாதிரி எடுத்துட வேண்டியதான். அவ்வளவுதான், தோல் வந்தாச்சு. இப்ப நம்மளுக்கு கட் பண்ற பார்ட் கிடைச்சிருச்சு. இத பாருங்க, வெள்ளையா இருக்கா. இப்போ இது கிளீன் பண்ணது, இது கிளீன் பண்ணாதது. இது இப்ப கிளீன் பண்ணியாச்சு. இத நம்மளுக்கு அந்த பீஸ் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். இது இப்போ கட் பண்ணியாச்சு. மீதி அந்த பாதியிலையும் இதே மாதிரி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இதோ வெள்ளையா இருக்கு, இத கட் பண்ணிக்க வேண்டியதான். இது ஒரு மெத்தடு. இன்னொன்னு, கடம்பா இது சின்னதா இருக்கு. இதை எப்படி கிளீன் பண்ணணும்னு பாருங்க. இதே மாதிரி தலை எடுத்துக்கணும். இது ஒரு பை இருக்குது. இந்த பைய அப்படியே கட் பண்ணி போட்டுறணும். அதுலதான் அந்த மை மாதிரி ஒண்ணு இருக்கும் கருப்பா, அதனால அதை போட்டுறணும். நடுவுல இருக்கக்கூடிய இந்த வேஸ்ட எடுத்துடணும். எடுத்தாச்சு. இது சின்ன தலையா இருக்கிறதுனால இது அப்படியே நம்ம போட்டுலாம், கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இது சின்ன பீஸா இருக்கிறதுனால, சின்ன மீனா இருக்கிறதுனால இதை நம்ம என்ன பண்ணலாம், இதே மாதிரி உள்ள இருக்கிறத கிளீன் பண்ணிட்டு இந்த தோல் இப்படி பண்ணுனாலே வந்துடும். இதை கட் பண்ணவே வேண்டாம். நீங்க இந்த மீனை கட் பண்ணவே வேண்டாம். இப்படி எடுத்தோடனே இதை பாருங்க, தோல் வந்துடுச்சு. இப்போ முழுசா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. உள்ள கைய போட்டு இந்த வேஸ்ட எடுத்தாச்சு. இப்போ ரவுண்ட் ரவுண்ட் அழகா ரிங் மாதிரி கட் பண்ணலாம். இந்த சின்ன கடம்பாவை நீங்க ரிங் மாதிரி கட் பண்ணலாம். இந்த மாதிரி இதே மாதிரி கட் பண்ணி செய்தா சமைக்கிறதுக்கு அழகா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி கடம்பா குழம்பு செய்யுங்க. தேங்க்யூ.